Hi children, good morning. Welcome back to online classes. Today I am going to take English. LKG English. Okay children, now I want to recall A to Z. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. Once again, A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. Okay children, can you remember the strokes? First, standing line, sleeping line, sleeping line, left slanting line, right slanting line, left curve, right curve. Okay, you learn. First standing line, sleeping line, left slanting line, right slanting line, left curve, right curve. Okay children, words also A, B letter words here learn. Okay, now I am going to teach C and D words. Children, now I am going to recall A letter words. A letter words, capital letter A, small letter A, cursive letter A. Capital letter A, small letter A, cursive letter A. A for aeroplane, A for apricot, A for ant. A for aeroplane, A for apricot, A for ant. Next B letter word, capital letter B, small letter b, cursive letter B. Capital letter B, small letter b, cursive letter B. B for blackboard, B for bouquet, B for bridge. B for blackboard, B for bouquet, B for bridge. Now C letter word, capital letter C, small letter c, cursive letter C. Capital letter C, small letter c, cursive letter C. C for computer. Computer na office la, school la, எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன செய்வாங்க, வீட்டில் கூட கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம்ல. கம்ப்யூட்டர்னால் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கலாம், பிக்சர் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான் இப்போது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர், கபோர்ட், கபோர்ட்னா எல்லா திங்ஸும் ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு வைக்கலாம், நெக்ஸ்ட் நிறைய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பீரோ மாதிரி வுட்டில் இருக்கும், அதுதான் கபோர்டு. ஸ்கூல்லலாம் இருக்கும் சரியா, ஆஃபீஸில் ஸ்கூலில் கபோர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. கபோர்ட்,
C for cupboard, C for clown. clownனா சர்க்கஸில் இருப்பார், ஜோக்கர் சொல்லுவாங்கள்ல, மூக்கில் வந்துட்டு பெருசாக ரெட் கலராக வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் நிறைய என்ன செய்வார், வித்தையெல்லாம் காமிப்பார். அவர் செய்யறதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக இருக்கும், ஜோக்கெல்லாம் நிறைய பண்ணுவார் ஆக்ஷன்லேயே. அவங்க தான் clown. C for computer, C for cupboard, C for clown. C for computer, C for cupboard, C for clown. C for computer, C for cupboard, C for clown. Children, இங்கே ட்ரேஸ் கொடுத்துருக்குல்ல, இங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ட்ரேஸ் இதே மாதிரி பென்சிலில் இந்த கர்சிவ் லெட்டர் சிஏ என்ன செய்கிறீங்க, மேலே நல்லா ஒரு 5 டைம்ஸ் எழுதுறீங்க. ஓகே சில்ட்ரன், இதே மாதிரி இந்த பேஜஸில் என்ன செய்கிறீங்க, ட்ரேஸில் 5 டைம்ஸ் எழுதணும். எப்போல இங்கேயும் சி என்ன செய்யணும், 5 டைம்ஸ் கேபிட்டல் லெட்டர் சி எழுதுறீங்க, கர்சிவ் லெட்டர் சி. ஓகே சில்ட்ரன், சி ஃபார் கம்ப்யூட்டர், சி ஃபார் கபோர்ட், சி ஃபார் clown. C for computer, C for cupboard, C for clown. C for computer, C for cupboard, C for clown. Then, okay, next, circle the capital letter C. Circle the capital letter C. இங்கே capital letter C எங்க இருக்கு, அந்த capital letter C எல்லாம் என்ன செய்யணும், நீங்க சர்க்கிள் பண்ணும், ரவுண்ட் பண்ணும். ஓகே, இந்த கிளாக்குள்ள கேபிட்டல் லெட்டர் சி எல்லாம் ரவுண்ட் பண்ணும், சர்க்கிள் பண்ணும். சி தேர் வாட் லெட்டர் திஸ், டி. சர்க்கிள் பண்ணலாமா, டி பண்ணக்கூடாது. த நெக்ஸ்ட் லெட்டர் வாட் லெட்டர் திஸ், சி. இப்போ இந்த சி என்ன செய்றீங்க, சர்க்கிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் லெட்டர் திஸ், ஓ. ஓவை சர்க்கிள் பண்ணக்கூடாது. திஸ் ஒன் என், என்னையும் சர்க்கிள் பண்ணக்கூடாது. What letter this, C. இப்போ இந்த C என்ன செய்றீங்க, சர்க்கிள் பண்ணணும். Then next what letter this, W. W சர்க்கிள் பண்ணக்கூடாது. இந்த லெட்டர் என்னது, K. K-வை சர்க்கிள் பண்ணக்கூடாது. This one Z. Z-யும் சர்க்கிள் பண்ணக்கூடாது. What letter this, C. இப்போ இந்த C-யை சர்க்கிள் பண்ணணும். Next what letter this, Y. Y-யை சர்க்கிள் பண்ணக்கூடாது. What letter this, L. எல்லையும் சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லெட்டர் வாட் லெட்டர் திஸ், ஏ. ஏவும் சர்க்கிள் பண்ணாமல் நெக்ஸ்ட் இந்த சி இருக்குல்ல, சியை மாத்திரம் சர்க்கிள் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், இதே மாதிரி நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சர்க்கிள் பண்ணி மிஸ்க்கு வீடியோ சென்ட் பண்ணணும். த நெக்ஸ்ட், டிக் தி ஸ்மால் லெட்டர் சி. டிக் தி ஸ்மால் லெட்டர் சி. இங்கே ஸ்மால் லெட்டர் சி எங்கே இருக்குன்னு சொல்லி ஸ்மால் லெட்டர் சியை மட்டும் சர்க்கிள் பண்ணணும். இங்கே பாருங்க, ஸ்மால் லெட்டர் சி. சி, இந்த ஏவை சர்க்கிள் பண்ணக்கூடாது. இந்த சி, ஓவை சர்க்கிள் பண்ணக்கூடாது. என்னையும் சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஆர் சர்க்கிள் பண்ணக்கூடாது. இசட் சர்க்கிள் பண்ணக்கூடாது. இங்கே என்ன லெட்டர் இருக்கு, சி. சியை சர்க்கிள் பண்ணணும். டி சர்க்கிள் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. திஸ் லெட்டர் வாட் லெட்டர் திஸ், சி. சியை சர்க்கிள் பண்ணணும். Next what letter this, C. இது என்ன லெட்டர், B. B-யை சர்க்கிள் பண்ணக்கூடாது. What letter this, C. C-யை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் லெட்டர் வாட் லெட்டர் திஸ், W. W-வை சர்க்கிள் பண்ணக்கூடாது. சரியா, Y பண்ணலாமா, Y லெட்டரும் ரவுண்ட் பண்ணக்கூடாது. U பண்ணலாமா, U சர்க்கிள் பண்ணக்கூடாது. இப்போ இது என்ன லெட்டரு, C. C-யை சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா, இங்கே கேபிட்டல் லெட்டர் சி, இங்கே ஸ்மால் லெட்டர் சியை சர்க்கிள் பண்ணி மிஸ்க்கு நாளைக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்க. ஓகே சில்ட்ரன். Children, D letter words. This is D letter words. Capital letter D, small letter D, cursive letter D. Capital letter D, small letter D, cursive letter D. D for dolphin. See this one kind of fish. இது ஒரு வகையான மீன், dolphin. ஓகேவா? D for dolphin. Dance.
டான்ஸ்னா நடனம். பரதநாட்டியம், ஃபோக்கு போல டான்ஸ் ஆடுறது. நீங்கள் என்ன டான்ஸ் ஆடுவீங்கல்ல வீட்டில், டிவி போட்டுவிட்டு பாட்டு வந்துச்சுன்னா டான்ஸ் ஆடுவீங்கல்ல, த டான்ஸ். டசன்னா 12 இருக்கும். எந்த திங்ஸ் வாங்கினாலும் 12 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டசன். இங்கே எக் இருக்கு, சரிங்களா? 1 கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா? 12 இருந்தா டசன். இந்த பனானா வாங்க போனீங்கன்னா கடையில் ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த ஒரு டசன்னா 12 இருக்கும். 12 இருந்தால் தான் அதை டசன் சொல்லுவோம். சரியா? D for dozen, D for dolphin, D for dance, D for dozen. D for dolphin, D for dance, D for dozen. D for dolphin, D for dance, D for dozen. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? டைமண்ட். இதுவும் டி லெட்டர் வேர்டு தான், டைமண்ட். ஓகேவா? இப்போ இந்த டைமண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ட்ரேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ட்ரேஸில் இதே போல் நீங்கள் 5 times டி மேலே எழுதணும். இந்த ட்ரேஸ் மேலே என்ன செய்யணும்? அழகாக 3 times இல்லை 5 times எழுதணும். கர்சிவ் லெட்டர் டி சொல்லிக்கிட்டே எழுதணும். கர்சிவ் லெட்டர் டி, கர்சிவ் லெட்டர் டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே கேபிட்டல் லெட்டர் டி, கர்சிவ் கேப், கேபிட்டல் லெட்டர் டி, கேபிட்டல் லெட்டர் டின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? 5 times மேலே எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தி கேபிட்டல் லெட்டர் டி, சர்க்கிள் தி கேபிட்டல் லெட்டர் டி. இங்கே பிக்சர் பாருங்க, டக் இருக்குல்ல, டக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் டி தான். இப்போ இந்த டக்கில் என்ன பண்ணோம்? சர்க்கிள் தி கேபிட்டல் லெட்டர் டி, சர்க்கிள் தி கேபிட்டல் லெட்டர் டி. இந்த கேபிட்டல் லெட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கேபிட்டல் லெட்டர்லாம் என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது? கேபிட்டல் லெட்டர் டி இருக்குது. இந்த கேபிட்டல் லெட்டர் டியை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது, ஏ சர்க்கிள் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாட் லெட்டர் திஸ்? கேபிட்டல் லெட்டர் டி, டியை சர்க்கிள் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் லெட்டர் திஸ்? கேபிட்டல் லெட்டர் டி, சர்க்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட் லெட்டர் திஸ்? எல், எல்ல பண்ணலாமா? சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு என் சர்க்கிள் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சி, சி லெட்டரையும் பண்ணக்கூடாது. வாட் லெட்டர் திஸ்? கேபிட்டல் லெட்டர் டி, சர்க்கிள் பண்ணணும். சி பண்ணலாமா? இந்த சியும் சர்க்கிள் பண்ணக்கூடாது. டபிள்யூ சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஆர் சர்க்கிள் பண்ணக்கூடாது. இந்த கேபிட்டல் லெட்டர் டி இருக்குல்ல, இந்த கேபிட்டல் லெட்டர் டியை சர்க்கிள் பண்ணணும். யூவை சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன்? கேபிட்டல் லெட்டர் டி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து சர்க்கிள் பண்ணணும். ஓகே சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு டிக் டி, டிக் தி ஸ்மால் லெட்டர் டி, டிக் தி ஸ்மால் லெட்டர் டி. சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்மால் லெட்டர். டிக் தி ஸ்மால் லெட்டர் டி. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ஸ்மால் லெட்டர் டி இருக்குல்ல, இந்த ஸ்மால் லெட்டர் டியை டிக் பண்ணணும். இப்போ ஸ்மால் லெட்டர் டி டிக் பண்ணிட்டோம், யூவை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இது இங்கே பாருங்கள், ஸ்மால் லெட்டர் டி இப்போ டிக் பண்ணணும். இது வாட் லெட்டர் திஸ்? பி. சரியா? இங்கே நல்லா அது பாருங்கள், லெட்டர் வந்துட்டு டினா இப்படி இருக்கும், பினா இப்படி இருக்கும். அப்போ பியை டிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வாட் லெட்டர் திஸ்? என், என்ன டிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லெட்டர் வாட் லெட்டர் திஸ்? டி டிக் பண்ணணும். இந்த லெட்டர் என்னது? டி டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் என் பண்ணலாமா? என்ன டிக் பண்ணக்கூடாது. ஆர் பண்ணலாமா? டிக் பண்ணக்கூடாது. என் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏ பண்ணலாமா? ஏவையும் டிக் பண்ணக்கூடாது. இது என்ன லெட்டர்? டி, டியை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வாட் லெட்டர் திஸ்? டி, டியை டிக் பண்ணணும். ஓவை டிக் பண்ணலாமா? ஓவன் பண்ணக்கூடாது. இசட்டை டிக் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. வாட் லெட்டர் திஸ்? டி. இந்த டியை டிக் பண்ணணும். சரியா? நீங்களே என்ன செய்யுங்க, இதே போல்
உங்களுடைய டேர்ம் புக் எடுத்து இந்த 2 பேஜஸையும் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. டி ஃபார் டால்ஃபின், டி ஃபார் டான்ஸ், டி ஃபார் டசன் சொல்லிட்டு இதே போல் ட்ரேஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பண்ணுங்க, டிக் பண்ணிட்டு நாளைக்கு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, பாய்.